திருவள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர். அதுபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அனைவருக்கும் பொதுவானவர். ஒரு அண்ணாமலை அல்ல, 1000 அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சி தான். சார், மோடி தான் இப்போ உலக தலைவரே. இது உயர்றதெல்லாம் கிடையாது. இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய உயர்வு வந்திருக்கிறது. அதில் மோடிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த மாதிரி முடிவுகள் எடுத்தார். அந்த மாதிரி இந்த நாட்டை திரட்ட முடிஞ்சது, அந்த நாட்டை சக்தியாக உருவாக்க முடியுது. அதை பின்னால் கூறுகிறேன். அதனால் மோடி பெரிய தலைவராக இனிமே உருவாவாரா இல்லை, உருவாகி இருக்கிறாருங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நாம் எப்போவுமே ஒரு தலைவரை வச்சு தான் ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு, தலைவர் ரொம்ப முக்கியம். மோடி ஒரு தலைவராக உருவாக்குறதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கட்சி, அதனுடைய சித்தாந்தம், அதுக்கு பின்னால் இருக்க தொண்டர்கள் தான் இருந்தாங்க. மோடி தலைவராக தனி மனிதனாக உருவாகலை. அதுபோல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும். இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு மரியாதை குறைந்து கொண்டிருக்கிறது, அது பின்னால் பேசுகிறேன் எப்படி என்று. அதற்கு மாற்று கொண்டு வருவதற்கு பெரிய முயற்சியை இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வெற்றி வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்கிறோம். எல்லாருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனால் இப்போ தான் நடக்கும், நாளைக்கு நடக்குமா, இவர் மூலமாக அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது என்னால் பதில் சொல்ல முடியாது. அடுத்தது இடி பற்றி சொன்னீங்க. சிபுசோரன் நம்ம சாதாரணமான ஆளுக்கெல்லாம் 2வது சம்மன்லேயே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரசியல்வாதியாக இருந்து அதுவும் பதவியில் இருந்தாக்க அது பண்ண முடியாது. அரசியல்வாதிக்கு ஒரு இந்த சட்டம் அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாது. சட்டம் எப்போது அரசியல்வாதியை நெருங்குகிறதோ அப்போ அவருக்கு அது காழ்ப்புணர்ச்சியால் செய்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. இந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு இந்த இந்தி கூட்டணி எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா, இது பாஜகவுக்கு எதிராக இல்லை, இது ஈடிக்கு எதிராகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஈடி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போ பெங்காலில் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி நடக்கும். எடப்பாடியை பற்றி கேட்டாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், பின்னால் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். திமுக எதிர்ப்புங்கிறது அவருக்கு முக்கியமாக இல்லை. இன்றைக்கு எது அதிமுகவினுடைய ஆத்மாவோ, எது அதிமுகவுக்கு பலத்தை கொடுக்கிறதோ, எது அதிமுகவுக்கு பெருமளவுக்கு இந்த அரசியல் நாட்டம் இல்லாதவர்களுடைய ஆதரவை கூட கொடுக்கிறதோ, வாக்குகளை கூட கொடுக்கிறதோ, அந்த திமுக எதிர்ப்பை அவர் கைவிட்டது அதிமுகவுக்கு பெரிய பலவீனமாக மாறும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். இவர் போய் தொப்பி போட்டு கொண்டு வந்ததுக்காக விபூதி அழித்து விட்டு அங்கே பிஎஃப்ஐ கான்ஃபரன்ஸில் போவதனால முஸ்லீம்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பாங்கன்னு தோணல எனக்கு. முஸ்லீம்களை மோடிக்கு எதிராக திருப்பி வைத்திருக்கிறது திமுக. அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது என்னுடைய மனதில் இருக்குது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு கூட்டம் வந்தாக்க நாம் ஒரு கட்சி நடத்தி விடலாம். அது மாதிரி ஏமாந்தவர் தான் கமல்ஹாசன். எங்கிட்டையும் பேசினார். ப்ரைவேட் கான்வர்சேஷன் தான், கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன். நான் கேட்டேன், சார் நீங்கள் 5 பேர் இருக்காங்களா சார் நீங்கள் நம்புற மாதிரின்னு கேட்டேன். 5 பேர். ஆனால் உன் நாணயமாக இல்லைன்னு சொல்கிறார். முதல்ல என்ன தான் கூப்பிட்டு கேட்டார். பல பேர் கேட்டுருக்கலாம், ஆனால் என்ன முதல்ல ஆரம்பத்திலே கேட்டார். நான் சொன்னேன், அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்காதீங்க சார்னு சொன்னேன். 5 பேர் நம்பிக்கையாக இல்லைன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தா எப்படி நடக்கும்? அதனால் இதெல்லாம் ஒரு ஃபோர்தாட் இல்லாத, கற்பனை இல்லாத, பவர் கையில் வந்தால் என்ன ஆகும், என்ன மாதிரி ஆள்லாம் நம்ம சுற்றி இருக்கான், அவன்லாம் என்ன செய்வான், இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு போக்கு இருக்கிறதுனால கூட்டம் சேருவதால் மாத்திரம் ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதை நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனது விஜயகாந்த், அவராலையும் முடியாத போச்சு. அதனால் கூட்டத்தால் மாத்திரம் இன்றைக்கு ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதற்கு கமல்ஹாசன் உதாரணம். பாஜகவை பற்றி யாருக்கு பயம்னு கேட்குறீங்க. ஸ்டாலின் சொல்கிறார், பாஜக ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறது. அதனால் யாருக்கு யாரை பார்த்து பயம் அப்படிங்கிறதுலேயே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. பாஜகவை பற்றி ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால், பாஜக ஒரு கட்சி மாத்திரமல்ல, அது ஒரு இயக்கம், அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு வாழ்க்கை முறை. இது ஏதோ ஒரு நாள் 2 நாளில் இது உருவாகலை. 100 ஆண்டு ஆர்எஸ்எஸ் இதுக்காக தபஸ் செய்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இல்லாத பாஜக
மற்ற கட்சிகள் போல தான் இருக்கும். அதற்கு ஒரு தேசபக்திங்கிற ஒரு தன்மை இருந்தால் கூட அது நாணயம், நேர்மை, கட்டுப்பாடு, இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்களே, அது ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்குது. அதனால் பாஜகவுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்றதை நாம் புரிந்து கொண்டால்தான் ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது புரியும். அடுத்து ஏடிஎம்கே பற்றி கேட்டார். ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது, அதுக்கு லீடரே அந்த ரெட்டையில தான். அதனால் அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம் அதை பற்றி ஏடிஎம்கே தள்ளியும் வைக்கக்கூடாது, அதை தழுவவும் கூடாது. அதுதான் பாஜகவுடைய லட்சியம். ஆகம சாஸ்திரங்கள் பூரா விந்திய மலைக்கு கீழே தான். இங்கேயே இருக்க எல்லா கோயிலும் ஆகம கோவில்கள் இல்லை. அதனால் விந்திய மலைக்கு மேலே இருக்க எல்லா கோவில்களுமே ஆகம சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது இல்லை. பல கோவிலில் துவஜஸ்தம்பங்கள் கிடையாது. இந்த கோவில் கட்டுற சாஸ்திரங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி அமைத்திருக்கிறார்களே தவிர, நீங்கள் போய் இதில் கேதார்நாத்தில் ஏன் இப்படி இல்லை, பத்ரிநாத்தில் ஏன் இப்படி இல்லை, இதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த சாஸ்திரங்கள் அதுதான் நம்ம இந்து மதத்தில் பெரிய விஷயம். பிள்ளையாருக்கு கோவிலே வேண்டாம், அது ஒரு மரத்தடியில் வைக்கலான் இருக்கு, அது அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த துவஜஸ்தம்பம் தேவை, இப்படித்தான் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு ஆகம சாஸ்திரங்கள் உள்ள ஒரு இடத்துல, அதுவும் சவுத்தில் தான் இருக்குது. அதுலேயும் எல்லா ஆகம கோவில்கள் இல்லைங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் வைதிக கோவில்கள் இருக்கின்றன. காமாட்சி அம்மன் கோவில் வைதிக கோவில், அதே மாதிரி திருவானைக்காவல் வைதிக கோவில், மற்றதெல்லாம் ஆகமத்தில் வைதிகம் இல்லாத கோவில். இன்னைக்கு முதலமைச்சருக்கு இதான் பிரச்சனை. அது எப்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம், அது எங்ககிட்ட கொடுங்க நாங்க கொடுப்போம். அது எப்படி மோடி வீடு கட்டுற திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம், எங்ககிட்ட கொடுங்க நாங்க கொடுப்போம். நேரடியாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை மட்டும் கணக்கு போட்டு இவ்வளவு வரி கொடுக்கிறோம், இவ்வளவு வரி திருப்பி கொடுக்குறீங்க. இத்தனை வேலைகள் மோடி செய்கிறார். ரோடு போடுறார், விமான நிலையம் கட்டுறார், துறைமுகம் கட்டுறார், வீடு கட்டி கொடுக்கிறார், வீட்டுக்கு தண்ணீர் குழாயிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். இது எல்லாம் தமிழக மக்களுடைய வரி பணம் திரும்ப நமக்கு வருதுங்க ஐயா. கொடுப்பது எல்லாம் திரும்ப வருது. சிலது நேரடியா மாநில அரசுக்கு வருது, சிலது மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக வருது. ஆனா வருது. இதையெல்லாம் தாண்டி பாருங்க, மத்திய அரசு நம்ம வட்டி கடன் நடத்துறோமா? முதலமைச்சர் சொல்றார், மத்திய அரசு நீங்க வட்டி கடன் நடத்துறீங்க, இதெல்லாம் வட்டி வாங்கிட்டாங்க ஐயா, கொடுக்கிறோம். நேரடியா உங்களுக்கு 2,64,000 கோடி நிதி பகிர்வு கடந்த 4 ஆண்டுகள்ல, அதுக்கு வட்டியா திரும்ப வந்திருக்கு. ஒரு ஏழை எளிய ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுத்தா அது வட்டிங்களா? நேரடியா மோடி கட்டி கொடுக்கிறார். ஒரு விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கு பணம் அனுப்பிச்சா வட்டியா? மோடி அவர்கள் இதையும் தாண்டி சொல்றாரு, மாநில அரசுக்கு வட்டி இல்லா கடனா இவ்வளவு கொடுக்கிறோம், 50 ஆண்டுகள் வச்சுக்கங்க, வட்டி கொடுக்காதீங்க. இந்த ஆண்டு 1,50,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க மாநிலத்திற்கு. இதையும் தாண்டி உங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கங்க, இது மத்திய அரசுடைய பணம், நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம், வட்டியே கொடுக்காதீங்க, 50 வருஷம் கழிச்சு அசலை திருப்பி கொடுங்க, உட்கட்டமைப்பை மேம்படுத்துங்க என்பதற்காக கொடுக்கக்கூடிய பணத்தை என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க. அதனால்தான் நான் சொன்னேன், முதலமைச்சர் அவர்களே ஒரு மாநிலத்தை பொய் பிரச்சாரம் மேடையிலே பொய் பேச ஆரம்பித்தால் எப்படிங்க ஐயா நாம உண்மை பேசி மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போறது? முதலமைச்சரே பேசுறான், வேற யாரு பேசினா கூட பரவாயில்ல. அதனாலதான் முதலமைச்சர் சொல்வதையே திரும்ப அவருக்கு சொல்றேன், ஐயா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க போக்கித்த பசங்களே. அவருக்கு மரியாதை கொடுத்து அன்போடு சொல்லுகின்றேன், பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லுங்க ஐயா. மைக் இருக்கு, வாய் இருக்கு என்பதற்காக எது உங்களுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாது. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன போலங்க ஐயா, பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல நம்முடைய அக்கா இந்த தொகுதி தென் சென்னை தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம், அக்கா தமிழிசை அக்கா அவர்கள் அங்கே பேசியிருக்கணும். இன்னைக்கு நம்ம எம்பிக்கெல்லாம் இந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம், எம்பிகள் என்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா. ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு, அஸ்ஸாமில் கொலங்கன்பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா?
விளங்குச்சு. தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்ல ஒரு குளறுபடி இருக்கு, எப்ப சரி செய்வீங்க? ஏங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா போஸ்ட் கார்டு எழுதி போடுங்க, இமெயில் அனுப்புங்க, கார்ப்பரேட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடும். இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா? இன்னொருத்தர் இருக்கார், பயங்கரமான ஆள், மத்திய சென்னை எம்பி. அவர் கேள்வி பாருங்க, இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன? Cosmic energy coupled with atomic energy in the evolution of mankind with a program of Java. இது அண்ணன் விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார், புக் வாங்க போறார். அங்க ஒரு சகோதரி இருக்கிறான். இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார், காஸ்மிக் எனர்ஜி coupled with atomic energy in the evolution of mankind by the program of Java அப்படின்னு சொல்லுங்க. தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு. தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு, இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன், எப்படியா நீ நான் வந்திருக்கிறேன், எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில்? நான் விடவே மாட்டேன், நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம்? அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க, ஐயா இங்க பாருங்க, 10 மொழியில மொழிபெயர்ப்பு இருக்கு, நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட. இன்னைக்கு புதுசா 5 மொழி அறிமுகப்படுத்துறோம், அதிலும் ஒரு மொழிபெயர்ப்பு வரப்போகுது. பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து 15 மொழியில மொழிபெயர்ப்பு. புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ, டோக்ரி, மணிப்பூரி, உருது, சமஸ்கிருதம். இந்த 5 மொழி புதுசா 10ஓட. உன்னை வரைக்கும் சொல்றாரு, எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கலாம்? ஏன்னா நீ கும்முடி பூண்டி தாண்டாவே வடக்கு தெற்கு தெரியாது, அங்க போய் உட்கார்ந்துருக்கிறான். அங்க பாராளுமன்றத்தில் 543 எம்பியில 39 பேர்த்த கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது, அவன் கேட்கறான் அதை உட்கார்ந்து. எனக்கு உனக்கு சமஸ்கிருதம் தெரியலனா கம்முன்னு உட்கார வேண்டியதானே, தெரிஞ்சவன் அதை கேட்க போறான். டோக்ரி தெரியாதா, தெரிஞ்சவன் கேட்க போறான். எதற்காக கம்பு சுத்தணும்? இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், தமிழ் மொழின்னு ஆட்டம் போடுறீங்களே, இந்த ஆண்டு ஏசர் சர்வே, ஒரு ஆண்டும் கூட ஏசர் என்கின்ற நிறுவனம் மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. இந்த ஆண்டு ரிப்போர்ட், 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்ல 87% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறன் இல்லை. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் மொழி திறன் 87% இல்லை. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் 63% மக்களுக்கு படிக்க தெரியவில்லை. 8ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 38% மக்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் படிக்க தெரியல. இங்க வந்து தமிழ் படிக்கிற வேலையை செய்ய, அங்க போய் சமஸ்கிருதம் பேசுறையன்னு தடுக்கிறோம். நம்ம ஊர்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் தாய்மொழியிலே பின்தங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த வருஷம் ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது. ஏசர் ரிப்போர்ட்டோட வேற எந்த ரிப்போர்ட் இல்லைங்க ஐயா, ஒரே ரிப்போர்ட், அதான் ஹையஸ்ட் ரிப்போர்ட். அதை பாருங்க, அதை போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. தாய்மொழி திறனை ஊக்குவிப்பதற்கு முயற்சி எடுங்க. வெட்கமா இல்லையா உங்களுக்கு?